பாக்கியலட்சுமி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரெடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி நான் எங்க அம்மா கூடவே போறேன்னு கோபி சொன்ன உடனே ஈஸ்வரி படு குஷி ஆகிடுறாங்க. அதே சமயம் பாக்யா ரொம்ப அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. இவர் இப்படி சொல்லிட்டாரே, இவரை வேண்டான்னு எப்படி சொல்றது அப்படின்னு யோசிச்சுட்டு நிற்கும் பொழுது ராதிகா சோகமாகி கண்கள்ல தண்ணி வர ஆரம்பிச்சிடுது. ஆனா பாக்யாவுக்கோ கோபியை தான் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறது கொஞ்சம் கூட பிடிக்கல. பேசாம அவர் ராதிகா கூடவே போயிருந்தா ராதிகாவுக்கும் சந்தோஷமா இருந்திருக்கும், நமக்கும் நிம்மதியா இருந்திருக்கும்னு நினைக்கிறாங்க பாக்யா. ஆனா கோபி இப்படி சொன்ன உடனே என்ன செய்யறதுன்னு தெரியாம பாக்யா பேசாம அமைதியா நின்னுடுறாங்க. ஏன்னா ஈஸ்வரி முன்னாடி வேண்டான்னு சொன்னா ஈஸ்வரி சரியான ஆட்டம் போட ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் மாமியாரை மதிக்கல அது இதுன்னு சொல்லிட்டு இனியாவையும் செழியனையும் சேர்த்திட்டு பாக்யாவை பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அது மட்டும் இல்லாம கோபிக்கு அதிர்ச்சியான தகவல் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு டாக்டர்ஸ் பாக்யா கிட்ட சொல்லி இருக்கங்காட்டி பாக்யா என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சுட்டே நிக்கிறாங்க. உடனே நன்றி கெட்ட ஈஸ்வரி கோபி முன்னாடியே பாக்யாவை பார்த்து சொல்றாங்க, ஏய் பாக்யா, நேத்து என்னமோ வீட்டில் கோபி நம்ம வீட்டுக்கு வரமாட்டாரு, ராதிகா கூட தான் போவாருன்னு சொன்னேன். நான் அப்பவே சொன்னேன்ல என் பையனை பத்தி எனக்கு தெரியாதான்னு. இப்ப பாரு, கோபி நம்ம கூட வரேன்னு சொல்லிட்டான், இதுக்கு என்னங்கிற அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல பேசுறாங்க. அப்படியே ராதிகாவையும் விடுவனான்னு பேச ஆரம்பிக்கிறாங்க ஈஸ்வரி. அதுதான் என் பையன் நெத்தியில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டான்ல, என் கூட தான் வருவேன்னு, உனக்கு என்ன வேலை இங்க, இன்னும் கிளம்பு அப்படின்னு ராதிகா கிட்ட சொல்லும் பொழுது உடனே ராதிகா ஒரே ஒரு தடவை, கோபி நீங்க என் முகத்தை பார்த்து சொல்லுங்க, என் கூட நம்ம வீட்டுக்கு நீங்க வரலையா கோபி அப்படின்னு சொல்லிட்டு பாவமா பரிதாபமா முகத்தை வச்சுட்டு ராதிகா கேட்குறாங்க. உடனே கோபி சொல்றாரு, அதுதான் நான் ஒரு தடவை சொல்லிட்டேன்ல, நான் எங்க அம்மா கூட தான் போவேன் அப்படின்னு கோபி சொன்ன உடனே பாக்யா, ச்சே இவரெல்லாம் என்ன மனுஷன், கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை. அன்னைக்கு அப்படி விட்டுட்டு போனாரு, குழந்தைங்க அம்மா அப்பா யாருமே நினைக்காம ராதிகா பெருசுன்னு போனாரு. இன்னைக்கு இவரோட சுயநலத்துக்காக மறுபடியும் நம்ம கூட வந்து ஒட்டிக்க பார்க்குறாரு. ச்சே இவர் நன்றி கெட்ட இவரை எப்படி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வைக்கிறது, அது வேண்டான்னு சொன்னா அத்தை வேற பெரிய பிரச்சனை பண்ணுவாங்களே அப்படின்னு பாக்யா யோசிச்சுட்டே அங்க அந்த ரூம்ல இருந்து வெளியில வர்றாங்க. பாக்யாவுக்கு பின்னாடியே எழிலனும் வர்றாரு. உடனே எழில் சொல்றாரு பாக்யா கிட்ட, என்னம்மா அப்பா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரு, அந்த ஆளை நம்ம வீட்டில் வச்சுதான் நீ தான் பார்க்க போறியா, என்ன பண்றது, என்ன ஒண்ணுமே புரியல அப்படின்னு எழில் சொன்ன உடனே பாக்யா சொல்றாங்க, ஆமாண்டா எழில், என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல, இவர் இப்படி ஒரு முடிவு எடுப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. இருந்தாலும் எப்படிதான் இப்படி நன்றி கெட்டத்தனமா கொஞ்சம் கூட மானம் மரியாதைன்னு இல்லையா, மறுபடியும் என் முகத்தை பார்த்து அந்த வீட்டில் வந்து எப்படி இருக்கிறதுக்கு மனசு வருது இவருக்கு அப்படின்னு பாக்யா சொல்றாங்க. உடனே எழில் சொல்றாரு, ஆமாம்மா எனக்கும் தான் அது புரியல, இந்த ஆளுக்கெல்லாம் பரிதாபம் பார்த்து நீங்கள் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்துனீங்கல்ல, அதுக்கு தான் உங்களுக்கு தண்டனை அப்படின்னு எழில் சொல்கிறாரு. டேய் எழிலா, நான் என்ன வேணும் நான் சேர்த்துனேன், நீ வேறடா எழில், இந்த மாதிரி நேரத்தில் எச்சா என்னை டென்ஷன் படுத்திட்டு இருக்க, இப்போ என்னடா பண்ணுறது, இந்த ஆள் நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்கிறாரு, எனக்கு அங்கே கூட்டிகிட்டு போய் வைக்கிறது ஒரு துளி கூட சம்மந்தம் இல்லை, இதை உங்கள் பாட்டிக்கிட்ட சொன்னால் பாட்டியும் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு எழில் கிட்ட ஐடியா கேட்குறாங்க பாக்யா. உடனே எழில் சொல்கிறாரு, அம்மா ஒரு நல்ல ஐடியா, பேசாமல் தனியாக நம்ம ஒரு வேற வாடகை வீடு பார்த்து அப்பாவையும் பாட்டியையும் மட்டும் வச்சிடலாமா, வேணும்னா 3 நேரத்துக்கு ஆள் போட்டு சமைச்சு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாரு எழில். உடனே பாக்யா சொல்றாங்க, இல்லடா எழில், அப்படியெல்லாம் பண்ணா நல்லா இருக்காது, வேணும்னா இன்னொரு 1 மாசமோ 2 மாசமோ உங்களோட அப்பாவோட ஹெல்த் சுத்தமா கியூர் ஆகிறதுக்கு ஆகும், அந்த நாள் மட்டும் நம்ம வீட்டில் இருந்துட்டு போகும், அதுக்கப்புறம் உங்க அப்பா பழையபடி ராதிகா கூடவே போய் மயூரி ராதிகான்னு எல்லாரும் சந்தோஷமா இருக்கட்டும்டா எழில், எனக்கு சுத்தமா இவர் கூட வாழ்றதோ இவர் முகத்துல டெய்லியும் ஒழிக்கிறதுக்கு பிடிக்கவே இல்லை, ஏன்னா இவர் பண்ணின துரோகம் அந்த அளவுக்கு என் மனசுல வடுவா இருக்குடா எழில் அப்படின்னு சொல்றாங்க பாக்யா. உடனே எழில் சொல்றாரு, ஆமாம்மா நீங்க சொல்றதுதான் நல்ல ஐடியா, இன்னொரு 60 நாள் 2 மாசம் அது மட்டும் நம்ம வீட்டில் இருந்துட்டு போகட்டும், அதுக்கப்புறம் அவர் கிளம்பி போயிட்டே இருக்கட்டும், இங்கேயே அவரை வச்சு பார்த்துட்டு இருக்கிறது உங்களால முடியாது, ஏன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் அது இதுன்னு இருக்கு, அப்புறம் அதுலேயும் அவர் தலையை நுழைப்பாரு, அதுக்கப்புறம் உங்களுக்கும் அவருக்கும் தேவையில்லாத பழையபடி பிரச்சனை வரும், அப்புறம் பாட்டி வேற மரியாதை இல்லாமல் நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் மேலே தான் பேசுவாங்க, அதனால் எனக்கு என்னமோ அவர் 2 மாதத்தை மட்டும் வீட்டில் வச்சுட்டு அப்புறம் அனுப்பிச்சி விடுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு எழில். ஆமாண்டா எழில், அதுதான் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்கே ரூம்குள்ளே போகிறாங்க. உடனே ஈஸ்வரி பாக்யாவை பார்த்துட்டு கேட்குறாங்க, எங்க அம்மாவும் மகனும் போய் என்ன பேசிட்டு வந்தீங்க? அப்போ பாக்யா சொல்கிறாங்க, நாங்கள் என்ன அத்தை பேச போகிறோம், நாங்கள் எதுவும் பேசலை, எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, அதுவும் அங்கே நம்ம ரெஸ்டாரண்ட்லேருந்து கூப்பிட்டுருந்தாங்க, அதுக்காக தான் நான் பேசுகிறதுக்காக வெளியே போயிருந்தேன் அப்படின்னு பாக்யா சொன்ன உடனே,
தெரியுமே பாக்யா உன்னை பற்றி, 2 பேரும் என்ன பேசியிருப்பேங்கன்னு. கோபியை ராதிகா கூடவே அனுப்பிச்சி வச்சிடலாம். இந்த கிளவி பண்ணுறது இப்படி தேவையில்லாமல் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருதுன்னு தானே நீ பேசியிருப்ப. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா பாக்யா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பாக்யா கிட்ட பேசுகிறாங்க. அப்படியெல்லாம் நான் ஒன்றும் நினைக்கல அத்தை, அதுதான் நீங்கள் நினச்சபடி நடந்துருச்சுல்ல, அப்புறம் என்ன கூட்டிகிட்டு வர வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் கோபிக்கு ஏன் பாக்யா நல்ல படிக்கு முகம் கொடுத்து நம்ம வீட்டுக்கு வர சொல்லி நம்மளை சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, என்னப்பா கோபி, ஏன் முகம்லாம் இப்படி வாடி இருக்கு? ஏன் பாக்யா உன்னை வீட்டுக்கு வான்னு சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு நினைக்கிறியாப்பா? அவ அப்படிதான் இருப்பான். ஆனால் நீ நம்ம வீட்டுக்கு வந்து 4 நாள் இருந்து பாரு, தன்னால் அவளுக்கு உன் மேலே இருக்கிற பாசம் வெளிப்படும் பாரு அப்படின்னு ஈஸ்வரி சொன்ன உடனே கோபி, எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குமா? அது மட்டும் இல்லாமல் இப்போ பாக்யா கோபப்படுறதுல தப்பு இல்லைல்ல. ஏன்னா பழைய காலத்தில் நான் அவகிட்ட அப்படி அவளை விட்டுட்டு போனது மிகப்பெரிய தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு பழையபடி நல்லவ மாதிரி வேஷம் போடுறத ஆரம்பிக்கிறாரு கோபி. டேய் செலியா, சீக்கிரம் போய் வண்டி எடுத்துட்டு வாடா, உங்கள் அப்பாவை தான் டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லி டாக்டர்ஸ் அப்போவே சொல்லிட்டாங்கல்ல, நான் எல்லா பேக்கில் பேக் பண்ணி வச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உற்சாகத்தில் சீக்கிரமாக வீட்டுக்கு அழைச்சிட்டு போகணும்னு சந்தோஷத்தில் குதி போட்டுட்டு இருக்காங்க ஈஸ்வரி. அப்பவே பக்கத்தில் நிற்கிற இனியாவை கூப்பிட்டு ஈஸ்வரி சொல்றாங்க, இனியா உங்க அப்பா இன்னும் டிஸ்சார்ஜ் ஆகி வரக்கு 1 மணி நேரத்துக்கு மேலாகும். ஏன்னா பில்லு சம்மரி அது இது நல்லா லேட் பண்ணிடுவாங்க இங்கே ஹாஸ்பிட்டலில். நீ ஒன்று பண்ணு, ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு நேரமே உங்கள் வீட்டுக்கு போய் அங்கே வீட்டில் ஆரத்தி எல்லாம் கலக்கி ரெடியாக எடுத்து வைமா. ஏன்னா இத்தனை நாளாக என் பையனுக்கு பிடிச்ச திருஷ்டி எல்லாம் நல்ல முறைக்கு ஆரத்தி எடுத்து கழிக்கிச்சு தான் வீட்டுக்குள்ளே விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நிற்கிற ராதிகாவை பார்த்து ஒரு முறைச்சிட்டே சொல்கிறாங்க ஈஸ்வரி. உடனே ராதிகாவை பார்த்து, ஏய் நான் அப்போவே நான் கிளம்ப சொன்னேன்ல, இன்னும் இங்கேயே நிற்கிறேன்? என் பையன் உன் முகத்தில் முழிக்காமல் இங்கிருந்து கிளம்பி நல்ல முறைக்கு வீடு போய் சேரணும், முதல்ல நீ இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவை பார்த்து மறுபடியும் கடுமையான வார்த்தைகளை உபயோகித்து பேசுகிறாங்க ஈஸ்வரி. அப்போவே பாக்யா ராதிகா கிட்ட சொல்கிறாங்க, ராதிகா வாங்க ஒரு நிமிஷம் வெளியில் போய் நிற்கலாம், இங்கே இருந்தால் அத்தைக்கு உங்கள் மேலே கோபமாகவே இருக்கும், தேவையில்லாத வார்த்தைகளை உங்கள் மேலே பேசிகிட்டே இருப்பாங்க, இதனால் உங்கள் மனசு கஷ்டப்பட வேண்டியது இருக்கும், கொஞ்சம் நேரம் வெளியில் நிற்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோகமா நிக்கிற ராதிகாவை கையை பிடிச்சி வெளியில கூட்டிட்டு போறாங்க பாக்யா. போன உடனே அங்க ராதிகா கிட்ட ஆறுதல் சொல்றாங்க, கோபி எங்க வீட்டுக்கு வருவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்கிறத விட சுத்தமா எனக்கு விருப்பமே இல்லை அவரை எங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போறது. ராதிகா, அவர் உங்க கூட தான் உங்கள் வீட்டுக்கு தான் அனுப்பி வைக்கணும்னு இன்னைக்கு காலையில் நான் எங்கள் வீட்டிலிருந்து கிளம்பி இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். ஆனால் அவர் இப்படி ஒரு முடிவெடுத்து அதுவும் அவங்க அம்மா பேச்சை கேட்டுட்டு இப்படி பண்ணிடுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல ராதிகா. நீங்கள் ஒன்றும் கவலைப்பட்டுக்காதீங்க, 1 மாதமோ 2 மாதமோ எங்கள் வீட்டில் வச்சு அவர் உடம்பு சரியானதுக்கப்புறம் மறுபடியும் உங்கள் வீட்டுக்கு நான் அனுப்பிச்சி வச்சிடுவேன். நீங்கள் அதில் எந்த கவலையும் பட்டுக்க வேண்டாம். அவர் உங்கள் கூட தான் வாழ்வார், உங்கள் கணவராக தான் இருப்பார். இப்போ கூட அத்தையையும் அவரையும் என்னால் எதிர்த்து பேச முடியும். ஆனால் டாக்டர்ஸ் வேறு அவரோட ஹெல்த்து சம்மந்தமாக ரொம்ப அதிர்ச்சியான தகவல் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே ராதிகா. அதனால தான் நான் என் வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொன்னால் அவர் ஏதாவது டென்ஷன் ஆகி அவருக்கு மறுபடியும் ஏதாவது பிரச்சனை ஆகிடும் தான். தேவையில்லாமல் எதுக்கு 1 மாதமோ 2 மாதமோ இருந்துட்டு போகிறாரு எங்கள் வீட்டில், அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு தான் வந்து இருப்பார். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட்டுக்காதீங்க ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா சொல்லிட்டு உள்ளே வர்றாங்க. ஹாஸ்பிட்டல் வார்டு பாய் வீல் சேர் எடுத்துகிட்டு வர்றாரு. உடனே கோபியை அதில் உட்கார வச்சு பின்னாடி ஈஸ்வரி கூட வர்றாங்க. அந்த பாய் தள்ளிகிட்டே வர்றாரு. செழியன் காரில் உட்கார வச்சு வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றாரு. அங்கே வீட்டில் முன்னாடியே போன இனியா அங்கே ஆரத்தி தட்டோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே செல்வியும் மற்ற வேலை செய்கிற ஆட்களும் நினச்சிக்கிறாங்க, கோபி சார் இங்கே தான் வருவார் போல், அதனால தான் இனியா இப்படி ஆரத்தி தட்டெல்லாம் எடுத்துகிட்டு ரெடியாக நிற்கிது அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்படியே கார் போய் நின்ன உடனே கோபி இறங்கி வர்றாரு. கைத்தாங்களா செழியனும் அவங்க அம்மா ஈஸ்வரியும் பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. ஆரத்தி தட்டை இனியா சந்தோஷமா உள்ளே இருந்து எடுத்துட்டு வர்றாங்க. பக்கத்தில் பாக்யா நின்றுட்டு இருக்காங்க. உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஏ பாக்யா நீயும் கோபி கூட சேர்ந்து நின்று 2 பேத்துக்கும் ஒன்றா சேர்ந்து ஆரத்தி எடுக்கட்டும், நிறையா திருஷ்டி உங்கள் 2 பேத்து மேலே இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே பாக்யா, அத்தை உங்கள் வீட்டுக்கு உங்கள் பையனை கூட்டிகிட்டு வரணும்னு சொன்னீங்க, கூட்டிகிட்டு வந்தாச்சு, அதோட சரி. இப்போ என்ன இந்த மாதிரியெல்லாம் உங்கள் மகன் கூட சேர்ந்து நின்று அந்த மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க, அதுக்கெல்லாம் என் மனசு இடம் கொடுக்காது அப்படின்னு முகத்தில் அடித்த மாதிரி ஈஸ்வரி கிட்ட சொன்ன உடனே கோபியோட முகம் வாடி போயிடுது. ஈஸ்வரி பாத்தியா உன் பொண்டாட்டிக்கு வாய் எவ்வளவு நீளம்னு அப்படின்னு சொல்லிட்டு கோபி கிட்ட பேசுறாங்க. ஈஸ்வரி உடனே எழில் சொல்றாரு, ஏன் பாட்டி அம்மாவை பேசுறீங்க, அம்மா சொன்னதுல என்ன தப்பு, திடீர்னு ஒரே நாள்ல கூட்டிட்டு வந்து பக்கத்துல நின்று ஆரத்தி எடுக்கணும், கண் திருஷ்டி அது இதுன்னு சொன்னீங்கன்னா எப்படி அம்மானால நிக்க முடியும் அப்படின்னு ஈஸ்வரிக்கு நோஸ்கட் கொடுக்கறாரு எழில். உடனே பேசுற பாக்யா, சரியா சொன்னடா எழில்,
அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா அங்க வீட்டு வாசப்படிக்கு முன்னாடியே நின்று பேச ஆரம்பிக்கிறாங்க. அத்தை, நீங்களா விருப்பப்பட்டு உங்க பையனை இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அவரும் விருப்பப்பட்டு அம்மா கூட போகணும்னு இங்க வந்திருக்காரு. அவரோட பசங்க இனியா, செழியன், எழில் யார் வேணாலும் அவர் மேல பாசமா என்ன உரிமை வேணும்னாலும் அவரும் எடுத்துக்கலாம், அந்த பசங்களும் எடுத்துக்கலாம், நீங்களும் எடுத்துக்கலாம். ஆனா என்னை கட்டாயப்படுத்துறது ரொம்ப தப்பு. அதுக்கான உரிமை இங்க யாருக்குமே கிடையாது. என் மனசு என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். நான் விருப்பப்பட்டாதான் எதையும் செய்வேன். அதுவும் என் மனசு அவ்வளவு சீக்கிரம் மாறும்னு எனக்கு தோணலை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கு பாக்யா பதில் சொல்கிறாங்க. உடனே கோபி கிட்ட சொல்கிறாங்க ஈஸ்வரி, டே இவ கிடக்கிறாடா, இவ இந்த ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் ஆரம்பித்தா வாய் 2 காதுக்கும் நீளமாக தான் போகுது. பாக்யா, இனிமேல் கொஞ்சம் வாயெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோ. தேவையில்லாமல் பெரியவங்களை மரியாதை இல்லாமல் பேச கற்றுக்காத. உன்னை பார்த்து தானே உன் பசங்களும் பழகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி தாம் பையன் கோபி வீட்டுக்கு வந்த உடனே உற்சாகத்துல கோபி பக்கமா பல்ட்டி அடிக்கிறத பார்த்து பாக்யாவுக்கு சரியான கோபம் வருது. அப்படியே வீட்டுக்குள்ள நுழையிற கோபிய ஆல்ரெடி ஈஸ்வரி ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த பெட்ரூம்குள்ள கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. ஈஸ்வரியும் செழியனும் அங்க ரூம்குள்ள இருந்துட்டே பாக்யாவுக்கு ஆர்டர் போடுறாங்க. ஈஸ்வரி, பாக்யா, இங்க வா. இனிமேல் உனக்கு ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் எல்லாம் வேண்டாம். இனிமேல் உன் புருஷனை கண்ணும் கருத்துமா 24 மணி நேரம் பார்த்துக்க வேண்டியதுதான் உன்னோட கடமை அப்படின்னு சொன்ன உடனே பாக்யாவுக்கு சரியான கோபம் வந்துடுது. என்னது, ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் வேண்டாமா? இத்தனை நாளாக நமக்கு சோறு போட்டதே அந்த ரெஸ்டாரண்ட்டு தான். அதை விட சொல்லி எப்படி அத்தை எல்லாத்தையும் இவ்வளவு சுலபமாக உங்களால் மறக்க முடியுது? இன்னைக்கு உங்கள் பையன் வந்துட்டாருன்னு என்னோட தொழில் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன்னா நாளைக்கு உங்கள் பையன் என்னை விட்டுட்டு போக மாட்டாருன்னு என்ன அத்தை நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு கோபி முன்னாடியே வெடுக்குன்னு கேட்டுடுறாங்க பாக்யா. உடனே கோபி, அம்மா பாக்யா பழச எல்லாம் மறக்கலை போல அப்படின்னு சொல்கிறாரு.